அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு பொதுவான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ கவுன்சிலிங் அக்ரிகல்ச்சர், வெட்டர்னரி, ஃபிஷரிஸ் பர்டிகுலராக இந்த மூணுக்கும் காலேஜஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. காலேஜஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, இதை பற்றின ஏதோ ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நானும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதுதான் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக பண்ணி வச்சுருங்க. இந்த விஷயம் என்னென்னா, இப்போ டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட 3 ரவுண்டு முடிஞ்சுது. ஜெனரல் அகாடமிக்கு 3 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் மட்டும் ஒரு 198 சீட்டு இருக்குது இன்னும். அதாவது 30ஆம் ஈவினிங் ஸ்டேட்டஸ் படி கடைசி நாள் அன்றைக்கி 198 சீட்டு வேக்கன்சி இருந்துச்சு ஆஸ் பர் த வெப்சைட் படி. அது என்ன பண்ணுவாங்க, எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வினா எப்படி பண்ணுவாங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ அது மேபி ஸ்பாட் அட்மிஷன் காலேஜ் ஓப்பன் பண்ண பிறகு கூட யூஸ்வலாக ஸ்பாட் அட்மிஷன் எப்போ நடக்கும்னா, காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 7 டேஸில் இல்லை 10 டேஸ்க்குள்ளார நடக்கும். அதே போல் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு காலேஜ் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ண எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பரில் நிச்சயம் அந்த ஒரு 11 அந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 13 கூட இருக்கலாம். செப்டம்பர் 13 இல்லைனா 11 இந்த டைமில் TNAU ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபிஷரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் சில பேர் இந்த 7.5% கேட்டகரி வொக்கேஷனல் இவங்களுக்கெல்லாம் எந்த ஸ்டேட்டஸும் தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக அடுத்த வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கான கவுன்சிலிங் போகிறது வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங் அதாவது ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்து கவுன்சிலிங் முடித்து நெக்ஸ்ட் வீக்கு கம்ப்ளீட்டாக ஒரு TNJFUக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எங்கன்னா TNAU கோயம்புத்தூரில் தான் நடக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக கவுன்சிலிங் போனால் கூட பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம்னா அதே செப்டம்பர் 11 இல்லை 14 அந்த வாரத்துலேயே அதுக்கு அடுத்த வாரத்துலேயே ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. TNJFU வெட்டர்னரி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆல் இண்டியா கோட்டா VCA கவுன்சிலிங் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகலை. பட் ஸ்டேட்டில் இருக்கிற 80% சீட்டு TANUVAS மூலமாக ஃபில் பண்ண சீட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. சீட் அலாட் முடிச்சு, அதாவது 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட்டு அப்புறம் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு தெரிஞ்சிடும் 1 or 2 டேஸில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. மேபி செகண்ட் ரவுண்டெல்லாம் காலேஜ் ஓப்பன் பண்ணின பிறகு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு அப்டேட் தான், ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டு தான் சொல்லியிருக்கேன். இது அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு SMS, இமெயில் வரும். வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறதுனால எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அந்த அப்டேட்டை இமீடியட்டாக அந்த வீடியோ போடுவேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ktvschool.